என் பேர் தேவி பிரியா. நான் வந்துட்டு ஒரு 85 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த வெல்னஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸு. ஸோ எனக்கு வந்துட்டு நீர்க்கட்டி இருந்துச்சு. நான் வந்துட்டு பேபிக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி நான் இந்த வெல்னஸ் கோச்சுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஆயுர்வேதிக் பண்ணேன், அதே மாதிரி ஹெர்பல் லைஃப், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து நான் வந்துட்டு பண்ணி இவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அந்த ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு டேப்லெட் போட்டால் எனக்கு பீரியட்ஸ் வரும், அந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சில இந்த நார்மலாக வந்து ஹாஸ்பிட்டலில் போகும்போது சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லும்போது ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு ப்ரெக்னென்சி பெயினையே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் போல், அந்த மாதிரி பெயினெல்லாம் வந்துட்டு எடுக்க சொன்னாங்க. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பெயினாக இருந்தது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு இந்த வெல்னஸ் கோச்சோட இது வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இதில் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் இதில் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. அப்போ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணாங்கன்னா, எங்களுக்கு ஸ்கேனு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கேனை எடுத்துகிட்டு வரும்போது இண்டிவிஜுவலாக எங்கள் 2 பேருக்கும் தனித்தனியாக வந்துட்டு கவுன்சிலிங் மாதிரி பண்ணாங்க. ஸோ கவுன்சிலிங் மாதிரி பண்ணப்போ என்ன பண்ணாங்கன்னா, எங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு எங்களுக்கு என்ன வந்துட்டு இது இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு புரிய வச்சாங்க. ஸோ அப்போ புரிய வச்சப்போ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எங்களுக்கு பாடியில் இத்தனை இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம், எல்லாமே ஹெல்த்தியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் பாடியில் இத்தனை விட்டமின்ஸ், இத்தனை மினரல்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு நீர்க்கட்டி வந்து இருக்குது என்கிட்ட எனக்கு. ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எங்களுடைய ஹெல்த்தோடைய ரிப்போர்ட்டை வச்சு எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ சொல்லும் போது எங்களுக்கே வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஆக்சுவலி நாங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனப்போவோ இவ்வளோலாம் எனக்கு சொல்லலை. ஸோ அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு டயட் ஆஸ் பர் அவங்க ஃபாலோ பண்ணி நாங்கள் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ ஃபாலோ பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்துட்டு 2 months வந்து கண்டினியூஸாக வந்து எனக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் கண்டினியூஸாக நாங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நம்ம அம்மா கிட்டேருந்து ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நம்ம வீட்டிலேருந்து ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ என்ன சொல்லுவாங்க, நீ ஹெல்த்தியாக சாப்பிட்றியா இல்லையா, இந்த மாதிரி சாப்பிட்றியான்ட்டு. ஸோ எவ்வளோ வந்தாலுமே நம்ம வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணி அதிலேருந்து வெளியே வந்து நம்ம ரிசல்ட்டை காமிச்சோம் அப்படின்னா, சொன்னவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது வந்து நல்ல டயட் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் ரைஸு, இந்த மாதிரி இது ரைஸு, பொங்கல், இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் வந்து நம்ம வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றோம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் வந்துட்டு சும்மா ஜஸ்ட்டு அது வந்து நம்ம பாடியை வீக்னஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நான் எனக்கு உண்மையாலே சொல்கிறேன், என்னோடய ஸ்கின்லேருந்து என்னுடைய பாடியில் இருக்க எல்லாமே வந்து நல்லா வந்து க்ரோத் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாடி வெயிட்டும் கம்மியாக இருக்குது. எனக்கு 2 months வந்து இப்போ ரெகுலர் பீரியட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நான் இவ்வளவோ வந்து கடவுளை வேணுனேன். பட் அது வந்துட்டு ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு ஒன்று வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து டைரெக்டாக வரமாட்டார், ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூபத்தில் வந்தது தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி.